ஒவ்வொரு முறையும் இந்த நாட்டில் வரும் ஜனாதிபதி அவர்களுக்கு ஒவ்வொரு முறையும் நாங்கள் அறிக்கை கொடுத்திருக்கிறோம். அதாவது எங்கள் கூட பணியாற்றின ஊடகவியலாளர்கள் சுடப்படும் போது நாங்கள் அந்த இடத்துல நின்று நாங்கள் ஏன் சுட்ட நீங்கள் ஏன் எதற்காக சுடுவோம்? ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு ஊடகவியலாளர் சுடப்படுகிறார் என்று சொன்னால் அந்த நாடு ஜனநாயக நாடு அல்ல. இன்றைக்கு நாங்கள் இந்த இடத்துல இருந்து நாங்கள் இந்த நினைவை மேற்கொள்ளும் போது இத்தனை போலீசார் காவல் காப்பதற்கு அச்சுறுத்தல். இன்றைக்கும் எமது நீதி இந்த நாட்டில ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதற்காக ஒவ்வொரு ஊடகவியலாளர்களும் AK-47 கொண்டு துரத்தையில பேனா கொண்டு துரத்துகிறோம். நாங்கள் இன்றைக்கு பேனாவுடன் எங்களுடைய இந்த மண்ணில் நடக்கிற அவலங்கள் இந்த மக்களின் செய்திகளை வெளியில சொன்னால்தான் தராக்கி சிவராம் சுடப்பட்டார். அவர் என்ன களவெடுத்தாரா? அவர் என்ன AK-47 எடுத்து போராடினாரா? அவரை ஏன் சுட்டார்கள்? இன்று நாங்கள் பேனை எடுத்தது இந்த மக்களின் வலிகளை இந்த சர்வதேசத்துக்கு சொல்வதற்காகத்தான். அன்றிலிருந்து இன்றைக்கு எத்தனை வருடங்கள், 20 வருடங்கள், இந்த எத்தனை காலம், எத்தனை சிங்கள அரசு தலைவர்கள் நீதியை பெற்றுக் கொடுக்க முடியாமல் இருக்கிறார்கள் என்றால் தமிழர்கள், அதாவது ஊடகவியலாளர்கள், தமிழ் ஊடகவியலாளர்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த இடத்திலே நாங்கள் எத்தனை ஜெனிவா வரை நாங்கள் சொன்னோம். நாங்கள் பேனை கொண்டுதான் நாங்கள் எங்கள் மக்கள் பிரச்சனையை இந்த வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தோம். எங்களை ஏன் சுடுகிறீர்கள்? ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைத்திருக்கும் இந்த நாட்டில அந்த ஜனநாயகத்தை நாங்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். அந்த ஜனநாயகத்துக்கு உயிர்ப்பூட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இந்த ஊடக பணியை மேற்கொள்கிறோம். இன்று 41 ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிற இந்த நாட்டில் என்றால் உலகத்திலேயே பட்டு கேவலமான நாடு இந்த நாடு. ஒரு ஜேர்னல்ஸ், ஒரு ஊடகவியலாளர் சுடப்பட்டிருக்கு என்று சொன்னா இன்றைக்கு ஜெனிவா வரை, சர்வதேசம் வரை எங்களை கண்டுகொள்ளாத நிலை. அவர்கள் தங்கள் தேவைகளுக்காக தங்கள் இந்த நாட்டை பயன்படுத்திக் கொள்வதற்காக எங்கள் மக்கள் பிரச்சனையை, எங்கள் படுகொலைகளை ஒரு பேசு பொருளாக வைத்து நலன் காக்க இங்கே வருகிறார்கள். ஒன்றை மட்டும் சொல்லுகிறோம், நாங்கள் பேனை தூக்கி இருக்கிறோம். நீங்கள் ஒரு முறை மாவட்ட செயலகம் வந்த ஊடக அமைச்சர் கெகலிய ரம்புக்கள் சொன்னார், நாங்கள் 41 ஊடகவியலாளர்களை பறிகொடுத்த அந்த குடும்பங்கள் தவிக்கின்றன, அவர்களுக்கு இன்று வரை ஒரு இழப்பீடு கொடுக்கவில்லை என்று கேட்டபோது அவர்கள் புலிகளுடன் தொடர்பு இருக்கலாம் என்ற ஒரு வார்த்தையை சொன்னார். இந்த நிலையில நாங்கள் எங்கே போய் எங்கள் நியாயத்தை சொல்ல முடியும்? நாங்கள் என்ன புலிகளோடு சேர்ந்திருந்தாங்க. ஒரு ஊடகவியலாளன் புலிகளாக இருக்கலாம், ஒரு இராணுவமாக இருக்கலாம். இந்த நாட்டில் தொடர்புகள் இருந்தால் தான் செய்திகளை வெளிக்கொண்டு வர முடியும். அது யாரோ எந்த தரப்பா இருந்தாலும் தொடர்பு இருந்த செய்தி இருந்தபடியாத்தான் சிவராமன் செய்திகளை வெளிக்கொண்டார். அந்த செய்தி இந்த நாட்டுக்கு பாதுகாப்பாகத்தான் இருந்திருக்கும். எப்பொழுதுமே அந்த செய்தி இந்த நாட்டுக்கு அச்சுறுத்தலாக இருந்ததில்லை. வணக்கம்.